வணக்கம். எப்படி இருக்கீங்க? நிலைத்த புகழும் இல்லை, நீடித்த வாழ்க்கையும் இல்லை. என்ன கொண்டு வந்தோம்? என்ன கொண்டு செல்வதற்கு? இப்படிலாம் வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நிறைந்த வாழ்க்கை 100 ஆண்டுகளை தொட்டு இருக்கிற நேரத்தில் தன் வாழ்க்கையை முடித்துக்கொண்டு, தன்னுடைய பயணத்தை நிறைவாக செய்து கொண்டு செல்பவர்கள் மிகச்சிலர். அதில் ஒருவர் ஆர்எம்பி. எம்ஜிஆர் 3 எழுத்து, ஆர்எம்பி 3 எழுத்து. அவர் வச்சு எடுத்த கமலஹாசனுடைய கமல் அப்படிங்கிற அந்த சொல்லும் 3 எழுத்து. இதை பற்றி தான் நான் இங்கே பேச போகிறேன். ஆர்எம்பி எனக்கு 1980களில் எனக்கு தெரியும். வலம்புரி ஜான் அவர்கள் எனக்கு ஆர்எம்பியை அறிமுகப்படுத்தினார். அதுக்கு முன்பாகவே ஆர்எம்பி எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, கேஏ கிருஷ்ணசாமி அப்படிங்கிற ஒரு அமைச்சர் அப்போ கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். இப்போ நான் அப்போ மாநில கல்லூரியில் தமிழ் இளங்கலை இலக்கியம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது தமிழ்நாடு முழுக்க அனைத்து கல்லூரி போட்டிகளில் கவிதை போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி அப்படின்னு கலந்துக்கிட்டேன். ஒரு கட்டுரை போட்டியில் மீனாட்சி அம்மன் கல்லூரியில் நடந்த கட்டுரை போட்டியில் எனக்கு தமிழக அளவில் முதல் பரிசு கிடச்சி எனக்கு பெரிய ஒரு பெட்டி ஒன்று கொடுத்துருந்தார் கேஏகே. அதை ரொம்ப வருஷம் வச்சுருந்தேன். 95 2000 வரைக்கும் வச்சுருந்தேன். அப்புறம் அது ரொம்ப பிஞ்சு போச்சுன்னு எடுத்து போட்டுட்டேன். அதுக்கு எதிர்க்க தான் நம்முடைய மரியாதைக்குரிய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த ஆர்எம்பியுடைய வீடு. எப்பொழுதெல்லாம் கேஏகே விட்டு போகிறோன்னா அப்போல்லாம் ஆர்எம்பியை பார்த்துட்டு வருவேன். ஏனென்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடத்திய பத்திரிகை தான் தாய். அந்த தாய் பத்திரிகையில் ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று விரும்பியவர் தான் ஆர்எம்பி. அந்த ஆர்எம்பியை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வலம்புரி ஜான் அவர்கள் போற்றி பாராட்டினார். எனவே தாய்க்கும் வலம்புரி ஜானுக்கும் இருக்கிற நெருக்கம் போலவே ஆர்எம்பிக்கும் எங்களுக்கும் ஒரு நெருக்கம் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் ஆர்எம்பியுடைய சிடர்கள் என்று சொல்லக்கூடிய சைதை துரைசாமி எங்களுக்கு நிறைய பழக்கம் உண்டு. அப்போது ஆர்எம்பி எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொன்னாக்கா, எம்ஜிஆருடைய வெற்றிக்கு பின்னாடி இருந்து அடித்தளம் விட்டவர் என்று சொன்னால் இதய துடிப்பு மாதிரின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே பெரிய ஆட்கள் எல்லாருமே செட்டியார்களை வச்சுக்குவாங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஏன் செட்டியார்களை வச்சாங்கன்னா, நம்பிக்கைக்குரியவர்கள், நாணயமானவர்கள், காசு எடுக்க மாட்டாங்க. யார் ஒருவரிடம் சேர்கிறார்களோ அவர்களை உயர்த்தி பார்த்து அவர்களை தாண்டி செல்லாமல் இருக்கிற ஒரு பண்பு அவர்களுக்கு உண்டு. வர்த்தகத்தில் பெரிய ஆளாக இருப்பாங்களே ஒழிய வீணாக அடுத்தவங்களை கவிழ்ப்பது என்கிற எண்ணம்லாம் இல்லை. இதுதான் ஆர்எம்பிக்கு மிகப்பெரிய ஒரு உயரத்தை கொடுத்தது. ஆர்எம்பி எம்ஜிஆர் கூட இருக்கிற போது அவருடைய எம்ஜிஆர் நாடக மன்றம், எம்ஜிஆர் பிக்சர்ஸ் இதெல்லாம் அவர் தொடர்ந்து இருந்தார். ஒரு 10 வருஷம் கழித்து நீயே தனியாக கம்பெனி ஆரம்பி அப்படின்னு சொல்லி சத்யா மியூஸை உருவாக்கி அதில் அவர் படம் எடுத்து கொடுத்து தெய்வத்தாயில் ஆரம்பித்து 6 படம் பண்ணார். 6 பெரிய ஹிட்டு. அதில் ரிக்ஷாக்காரன் பெரிய தேசிய விருதே வாங்கிச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பழக்கம் அப்படின்னா, பல முறை செல்கிற போது முதலில் ஆர்எம்பி வீட்டில் வந்ததுமே முதல்ல தண்ணி கொடுப்பாரு, அதுக்கப்புறம் சாப்பிட சொல்லுவார். இந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது என்று அவர் சொன்னார்னா, எங்களுடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இல்லத்திற்கு சென்றால் உணவிட்டுத்தான் பேசுவார். அதே போலத்தான் எனக்கும் அந்த பழக்கம் இருக்கிறது என்று அவர் சொல்லி பல நாட்கள் நான் உணவு சாப்பிட்ட வழக்கம் எனக்கு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இலக்கிய விழாக்களில் ஆர்எம்பி மிக பங்கெடுப்பார். குறிப்பாக சொல்லப்போனால் கம்பன் கழகம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தார். இலக்கிய நயம் அவருக்கு நிறைய பேர் தெரியாது. ஆர்எம்பி என்ன ஏதோ வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. கிடையாது. அவர் அமைதியானவர், மனதுக்குள்ளேயே பேசிக்கொள்கிறவர், ஒருவர் உயர்த்த வேண்டும் நினைப்பவர். அப்படித்தான் அவர் 22 படம் அவருடைய கம்பெனியிலே பண்ணியிருக்காரு. அவர் கம்பன் கழகத்தில் அந்த நிர்வகிக்கும் போது இலக்கிய விதி நிறுவனரோட நான் சென்று பல நாட்கள் பேசியது உண்டு. இன்னும் சொல்லப்போனால் திரைப்படத்துறையில் இருக்கிற நுணுக்கங்களை அவரிடம் பத்திரிகை இருக்கும்போது பேசி அதை கட்டுரையாக நான் எழுதியிருக்கிறேன். எனவே ஆர்எம்பி மிக ஒரு அமைச்சராக இருந்தபோதும் சரி, இல்லாத போதும் சரி, தனியாக இல்லத்தில் இருக்கும்போது சரி, எல்லா நிலையிலும் மிக அமைதியாக, பாந்தமாக, சாந்தமாக, உறவுகளை நீடித்து, நண்பர்களை மதித்து பேசக்கூடியவர் என்பது எத்தனை பேருக்கு தெரியாது. எனக்கு அந்த வாய்ப்பு கிட்டியது. எனவே ஆர்எம்பியினுடைய இன்றைய 98வது வயதில் தன்னுடைய வாழ்க்கையை அவர் முடித்து கொண்டதுன்னு பார்த்தா, தாய் வார இதழில் அவருடைய பெரும் பங்கு பல பேருக்கு தெரியாது. அவர் தான் அந்த பத்திரிகையை சுதந்திரமாக நடத்த சொன்னவர். இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வலம்புரி ஜானுக்கு நீங்கள் பேச ட்ரைனிங் கொடுக்கணும் சொல்லும்போது கூட அது எந்தவித இடர்பாடும் இல்லாமல் அவர் துணையாக இருந்தவர் ஆர்எம்பி அவர்கள்தான். எனவே ஆர்எம்பி என்பது தமிழ் திரையுலக வரலாற்றில் ஒரு பெரிய சொல்லுவாங்க. பஞ்சநாசன் சொல்லுவார், பாதி படம் பஞ்சநாசன் அவர் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஆரம்பத்தில் தொடங்கும்போது சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதுனால அவர் போவார், நல்லா தான் பண்ணுவார். ஆனால் அந்த படம் ஏதோ ஒரு விதத்தில் பணத்தால் நிற்கும், ஹீரோ டேட்டாவில் நிற்கும், அல்லது வியாபாரமாக நிற்கும். அதுக்கெல்லாம் பழி பஞ்சநாசன் விழுந்தது. அதனால தான் பாதி படம் பஞ்சநாசன் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால்
வாழ்க்கையை அதோட நிப்பாட்டலைங்க. அப்படியே கொஞ்சம் காலம் கழிச்சு பார்த்தா பஞ்சவர்ணாசலம் இந்த படத்தில் இருக்காரா, அப்போ இந்த படம் சூப்பர் ஹிட். எப்படி காலம் மாற்றிச்சு. எது குறைன்னு சொல்கிறாங்களோ அது நிறையாக மாறி இருக்கிறது. அப்படித்தான் ஆரம்பி அவர்கள் எம்ஜிஆருக்கு பின்னால் அமைதியாக இருந்தவர். அவர் எம்ஜிஆருடைய புகழுக்கும் அவருடைய உயர்வுக்கும் காரணமாக அடித்தளமாக இருந்தவர் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நான் பத்திரிகையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் எம்ஜிஆர் எந்த செயல்பாடும் இல்லாமல் அவர் சேர்த்துருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க எம்ஜிஆர் அவ்வளோதான், திரும்பி வரமாட்டார், சும்மா வச்சுருக்காங்க, ஐஸ் கட்டியில் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒன்றா பாருங்கள், பாடி இது ஏர்போர்ட்லேருந்து இருக்கும்போது பாடியாக தான் வருவாங்க, எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சூழலில், அந்த இக்கட்டான அரசியல் சூழலில் ஆர்எம்பி ஒரு முடிவெடுத்தார். யாருக்கும் தெரியாமல் அங்கே எம்ஜிஆர் சாப்பிட்றது, நரசங்களோட பேசுறது அப்படின்லாம் ஒரு படம் வீடியோ வந்துச்சு தெரியுமா. அது எடுக்கிறதுக்கு ரகசியமாக உத்தரவு போட்டது யாருன்னா ஆர்எம்பி தான். பாக்யராஜ் சிங்கப்பூர்லலாம் அனுப்பிச்சி அதெல்லாம் எடிட் பண்ணி கொடுத்து, உங்களுக்கு தெரியாது, ஒரு நாள் நள்ளிரவு 11 மணி 7 சேனல் நாராயணன் அவருடைய ஸ்டுடியோவில் வச்சு டப்பிங் பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க. அவர் எடுத்து வந்த காட்சிகள் எல்லாம் எடிட் பண்ணி போட்டு எம்ஜிஆர் உயிரோடு தான் இருக்கார், வரப்போறாரு, முதலமைச்சர் ஆவார் என்பதற்கான ஒரு குறுந்தகடு அதை ரெடி பண்ணி எங்களுக்கு சொல்கிறாங்க. அப்பொழுது வலம்புரிஜான் உட்கார்ந்து எழுதுகிறார். அந்த சந்தன மின்னல் கொண்ட அந்த தங்க தலைவன் இதோ உண்கிறான் அப்படின்லாம் சொல்லி ஒவ்வொன்றா வர்ணனை சொல்ல நான் தான் கூட இருந்து எழுதினேன். அப்படி வலம்புரிஜான் பேசி அந்த டப் பண்ணி அந்த குறுந்தகடு தமிழ்நாடு முழுக்கம் போய் வந்த பிற்பாடு பார்த்தா எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவி மீண்டும் எம்ஜிஆர் முதலமைச்சராச்சு. இதுக்கெல்லாம் சூத்திரதாரி யார்? ஆர்.எம். வீரப்பன் அவர்கள். ஆர்.எம். வீரப்பன் இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆருக்கு கல் தூண் மாதிரி, எம்ஜிஆருடைய இதயம் மாதிரி. ஆர்எம்ஏ நிறைய பேர் அறநிலையத்துறை அமைச்சராக மட்டும்தான் தெரியும், அப்படி இல்லைங்க. தமிழ் சினிமானுடைய சூத்திரதாரி அவர். காதல் பரிசு, காக்கி சட்டைன்னு எம்ஜிஆர், நம்முடைய கமலஹாசனுக்கு 2 படம் தான் அவர் பண்ணார். அதில் காக்கி சட்டை தெரியும், எம்ஜிஆருக்கு உடல் காமிச்சு எப்படி பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆரவாரம் வந்ததோ அந்த டெக்னிக்கை அந்த காக்கி சட்டையில் பயன்படுத்துறாரு. காதல் பரிசில் எம்ஜிஆருக்கு அன்பேவாலாம் பல படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இளவரசன் மாதிரிலாம் எம்ஜிஆர் காமிச்சிருப்பார். அந்த டெக்னிக்கை அந்த காதல் பரிசில் பயன்படுத்தினார். இன்னும் சொல்ல போனால் 3 எழுத்துன்னு முன்னாடி சொன்னல, கூட ரஜினி கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அவருக்கு 6 படங்கள் எகிரி அடிச்சார் பாருங்க பாட்ஷாவில். எம்ஜிஆருக்கு என்ன பண்ணாரோ அதே சூத்திரம். அம்மா அப்பாவுக்கு நல்லா இருக்கணும், நண்பர்களுக்கு இருக்கணும், எதிரிகளை சூறையாடணும், இப்படிங்கிற டெக்னிக்கை வச்சுட்டு அழகாக பாட்ஷாவை அப்படி வச்சு தூக்கினார் பாருங்க. இன்றைக்கி வரைக்கும் ரஜினிக்கே அது மாதிரி வேறு படம் இல்லை. ரஜினின்னு சொன்னால் பாட்ஷா தான், அது காரணம் ஆர்எம்பி தான். ஆர்எம்பி பல்துறை சார்ந்த மிகச்சிறந்த மனிதர், நண்பர், எல்லோரும் பாராட்டக்கூடிய மிகச்சிறந்த பண்பாளர். அவரை நினைவு கொள்வதில் இன்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.